Hello guys, welcome to Techratify. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Canva Sheets பத்தி தான் பார்க்க போறோம். So Canva Sheets அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு Canva 2025 ஃபீச்சர்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபீச்சர் தான். So இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் எக்ஸல் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே எக்ஸலை இப்போ பாத்தீங்கன்னா Canvaவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. So பாத்தீங்கன்னா நார்மல் எக்ஸலை விட நமக்கு ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்து ரொம்பவே சூப்பரான ஒரு அப்கிரேட்ஸ்லாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So இந்த Canva Sheets பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். So எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த Canva Sheetsல பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபீச்சர்ஸ், அதாவது மேஜிக் சார்ட்ஸ், பல்க் கிரியேட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பல்க் கிரியேட்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி அப் டு 100 ஆஃப் டிசைன்ஸ் வரையும் நீங்க பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு செகண்ட்ஸ்ல நீங்க அப் டு 100 ஆஃப் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்திலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம எந்த இடமும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் நீங்க இன்னும் உங்க Canva 2025 ஃபீச்சரை அன்லாக் பண்ணல அப்படின்னா நம்ம அதுக்காக செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கோம். நான் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஒன்ஸ் நீங்க Canva ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்ல இந்த Canva ஷீட்ஸ் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு Canva ஷீட்ஸ் வந்து ஓபன் ஆகும். சோ Canva ஷீட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸல்ல இருக்கிற ஆப்ஷன் எல்லாமேவும் இருக்கு. அது இல்லாம நிறைய ஃபீச்சர்ஸுமே இருக்கு. சோ உங்களுக்கு எக்ஸல் வந்து நீங்க எக்ஸல்ல நிறைய ஃபார்முலாஸ்லாம் தெரியும் அப்படின்னா நீங்க அதை இதுலயும் வந்து யூஸ் பண்ணலாம். சோ இதுலயுமே அது ஒர்க் ஆகுது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். சோ இப்போ Canva ஷீட் ஓபன் ஆனனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா எக்ஸல் மாதிரி நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் இருக்கு. சோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலா ரோஸ் பாத்தீங்கன்னா 50 ரோஸ் தான் இருக்கும். ஸோ எக்ஸல் அந்த மாதிரி இருக்காது. எக்ஸல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அதிகமா இருக்கும். பட் Canva ஷீட்ல வந்து லிமிட்டடா ஒரு 50 ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நம்மளே வந்து மேனுவலா அந்த காலம் அந்த ரோக்கு பக்கத்துல கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவா வந்து ஒரு ரோ ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எத்தனை தடவை பிரஸ் பண்றீங்களோ அத்தனை நியூ ரோஸ் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி காலமும் பாத்தீங்கன்னா டி காலம் வரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம் ஏதாவது புதுசா ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன் பிட்வீன் ரெண்டு காலத்துக்கு பிட்வீன்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரியான பிளஸ் ஐகான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காலம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ஒரு காலம் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் காலம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஆட் டு லெஃப்ட் ஆர் ரைட்டுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லிமிட்டடான ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் Canvaல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே எல்லா டிசைன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா Canva ஷீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிசைன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயுமே நம்மளுக்கு எக்ஸல்ஸுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன் அந்த மாதிரி ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கண்டென்ட் எந்த மாதிரியான கண்டென்ட் தெரிஞ்சுன்னா இந்த டெம்ப்ளேட்ல நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே அது வந்து நம்ம எக்ஸல் அப்ளை ஆகிடும். அண்ட் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம Canva டிசைன்ஸில் வர ஆப்ஷன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸல் பேஸ்டான ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் தான். ஸோ இந்த ஆக்ஷன் கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த எக்ஸலே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பல்க் கிரியேட்டு, இம்போர்ட் டேட்டா, ரீசைஸ் டிசைன் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த மென்ஷன், டேட்டு, ட்ராப் டவுன், ஸோ இந்த மாதிரி சூப்பராக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸல்லையுமே இருக்கும். எக்ஸலில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ளார போய் நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம Canva ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசிபிளாக ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷனில் இருக்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் தான் சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கரண்ட் பேஜ் ஒரு ஆட் அஸ் அ நியூ பேஜ் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு blank பேஜ் தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால ரீப்ளேஸ் கரண்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்ப்ளேட் இதில் அப்படியே வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து உங்களுக்கு இன்னொரு டெம்ப்ளேட் வேற ஒரு ஷீட்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணனே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கரண்ட் பேஜ் ஒரு ஆட் அஸ் அ நியூ பேஜ்னு கேட்கும். ஸோ அப்போ வந்து ஆட் அஸ் அ நியூ பேஜ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் பேஜ்ல உங்களுக்கு இப்போ செலக்ட் பண்ண டெம்ப்ளேட் அப்ளை ஆகிடும். ஸோ இதை எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீழே பேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த பேஜ்ல எந்தெந்த டெம்ப்ளேட் இருக்கு அப்படின்றத ஒரு ப்ரிவியூ மாதிரி காட்டும். இல்லை அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு கிரிட் வியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேஜஸ் இருக்கு அப்படின்றது ஷோ ஆகும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் நியூவாக ஏதாவது ஷீட் ஆட் பண்ணனாலும் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை பேஜஸ் வந்து வச்சிருக்கீங்க இந்த ஷீட்ஸில் அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த பேஜஸ் இல்லைனா கிரிட் வியூவை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கீழே
கீழே பாட்டம் கார்னருக்கு வந்தீங்க அப்படின்னா நோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஷீட்டை, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டை வந்து ரீநேமிங் பண்ணிக்கலாம். ஒரு பேஜுக்கும் நீங்கள் என்னென்ன மாதிரியான நேம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேஜ் 1ன்னு இருக்கு. ஸோ பேஜ் 1 நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷீட் அப்படின்னு ரீநேமிங் பண்ணிக்கிறேன். கீழே வந்து நீங்கள் எதாவது நோட் ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக எதாவது ஸ்பெசிஃபிக்காக எதாவது நோட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி இப்போ நான் இந்த கிரிட் வியூவில் போய் காமிக்கிறேன், உங்களுக்கு அது ஷோ ஆகும் பாருங்க. ஸோ இப்போ நான் கிரிட் வியூ செலக்ட் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த ஃபர்ஸ்ட் ஷீட் அப்படின்ற ரீநேமிங் காட்டுது. ஸோ நீங்கள் நோட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது அதுக்கு கீழே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து ரீநேமிங் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு ஷீட்டுக்கும் நீங்கள் வந்து ரீநேமிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க டெம்ப்ளேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சில டெரிட்டரிஸில் எந்த மாதிரியான ரெவன்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத கான்செப்டை பேஸ் பண்ணியான ஒரு டெம்ப்ளேட் தான் இந்த டெம்ப்ளேட். இப்போ நீங்கள் வந்து ஒரு சில டெரிட்டரிஸில் உங்களோட ஷாப் ஏதாவது வச்சுருக்கீங்க அண்ட் அதில் எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ எல்லா டெம்ப்ளேட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கேன்வா டிப் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டிஃபால்ட்டாக அவங்க வந்து எல்லா டெம்ப்ளேட்லையும் கொடுக்கறது தான் இது. ஸோ இந்த மாதிரி கேன்வா ஷீட்ஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு சார்ட்டாக வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கேன்வா டிப் வந்து சொல்லுது. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ்காக உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணாலும் கேன்வா ஷீட்ஸில் நீங்கள் எந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணாலும் இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வரதான். ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸை எப்படி வந்து சார்ட்ஸாக மாற்றுறது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ வீடியோவை கண்டினியூஷனாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கேன்வா டிப்பை ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும், அது ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அதனால நீங்கள் அதை டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வா ஷீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு செல்லை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் இருக்கிற ஜென்ரேட் டேபிள் அப்படின்றது தான். ஸோ ஜென்ரேட் டேபிளோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு டேபிள் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன காலம் வருமோ அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரேட் டேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டெம்ப்ளேட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீவர்ட் பிளானர் அண்ட் பர்சனல் கோல்ஸ் அண்ட் டு டூ லிஸ்ட் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இதில் ஜஸ்ட் வந்து ஒரு ஒர்க் அவுட் பிளான் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பிளான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரீ டெம்ப்ளேட்டாக நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அதில் அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் 3 day per week workout plan to improve my energy level that I can do at 50 minutes அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து 4 days அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைமும் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராம்ப்டை நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே வந்து ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே ஜென்ரேட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கான டேபிள் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ எந்தெந்த காலம் இருக்கணும் அண்ட் இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் பிளான் கொடுத்த மாதிரி மார்னிங் ஈவினிங் டைமிங் பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டேபிள் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 19 டைம்ஸ் நீங்கள் வந்து கேன்வா ஃப்ரீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேஜிக் ரைட்டை நீங்கள் வந்து 19 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 19 டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதே வந்து ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டடாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜென்ரேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி டேபிள் வந்து மேக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 days கொடுத்தோம், கரெக்டாக 4 daysக்கு வந்து எனக்கு இந்த ஒர்க் அவுட் பிளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் வந்து இது உங்களுக்கு ஏதோ சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து திஸ் பட் அப்படின்னு கீழே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். இல்லை இதே வந்து எனக்கு வேற மாதிரி வேணும் அப்படின்னா மோர் லைக் திஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து திஸ் பட் அப்படின்னு கொடுத்துட்டு சில சேஞ்சஸ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 4 days அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 days அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு 5 days இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4 daysக்கு வந்துச்சு, இப்போ வந்து 5 daysக்கு எனக்கு வந்து ஒர்க் அவுட் பிளான் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ மோர் லைக் திஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அதே 5 daysலேயே வேற ஏதாவது ஒர்க் அவுட் பிளான் மாதிரி எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ இப்போ நான் இதை வந்து இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா கரெக்டாக எனக்கு வந்து அது நம்மளுடைய எக்ஸல்ல இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்சர்ட் கொடுத்த உடனே நான் வந்து 5 days கொடுத்துருந்தேன். பட் ஆனால் எனக்கு 4 days பாதி வரையும் தான் வந்து பேஸ்ட் ஆகியிருக்கு. மீதி இருக்கிற டேட்டாஸ் வந்து பேஸ்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா ரோஸ் வந்து நம்ம லிமிட்டடாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோஸ் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அது வந்து கரெக்டாக பேஸ்ட் ஆகும். ஸோ அதனால நீங்கள் எந்த டேபிள் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒன்று வந்து அதை நியூ பேஜில் வந்து ஜென்ரேட் பண்ணி இன்சர்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்க போகிற ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் வந்து கண்டென்ட் வந்து பெரிய கண்டென்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ரோஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ரோஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும்போது உங்களுடைய கண்டென்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த ரோஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ் வச்சிருக்கீங்களோ அது வரையும் தான் உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். மீதி இருக்கிற கண்டென்ட் வந்து எரேஸ் ஆகிடும், பேஸ்ட் ஆகாது. ஸோ எக்ஸலில் வந்து நம்மளுக்கு எப்படி அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் ஒரு 10 லைன் வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸலில் வந்து 5 ரோ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மீதி இருக்கிற அந்த 10 ரோஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகி அந்த டேட்டா வந்து பேஸ்ட் ஆகிடும். இதில் அந்த மாதிரி பேஸ்ட் ஆகாது. ஸோ எப்பயுமே ஜென்ரேட் டேபிளில் ஒரு நியூ பேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த பேஜில் வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து அந்த ரோஸ் இஷ்யூஸ் வந்து வராது. ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் எம்டி செல்ஸ் ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஃபில் எம்டி செல்ஸ் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா காலம் ஹெட்டிங் வந்து டெரிட்டரி நேம் அப்படின்னு இருக்கு. ஸோ காலம் ஹெட்டிங் வந்து டெரிட்டரி நேம் அப்படின்னு இருக்குன்னா அப்போ அந்த காலம் ஃபுல்லாகவே வந்து ஏதோ ஒரு டெரிட்டரி அதாவது பிளேஸோடைய நேம்ஸ் தான் வந்து ஃபில் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி காலத்தோடைய ஹெட்டிங்கை வச்சு அந்த காலம் ஃபுல்லாக வந்து எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்றத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபில் எம்டி செல்ஸோட ஒர்க். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்குன்னா அப்போ அந்த காலம் ஃபுல்லாக என்ன இருக்கும், டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்னென்ன இருக்கோ அதுதான் ஃபில் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஹெட்டிங் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அந்த எம்டியாக இருக்கிற செல்ஸ் கீழே இருக்கிற எம்டியாக இருக்கிற செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகி ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃபில் எம்டி செல்ஸோட ஒர்க்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெரிட்டரி நேம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு கீழே இருக்கிற டேட்டாஸ் நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணாலுமே எனக்கு ட்ராப் டவுன் இருக்குதுன்றதுனால நான் ஜஸ்ட் வந்து ஒரு எம்டி செல்லை காப்பி பண்ணி இதில் மேலே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராப் டவுன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் நம்ம சொல்ல தான் போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூஷனாக பாருங்க. ஸோ இப்போ இந்த செல்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து எம்டி ஆக்கிடுறேன். ஒரு எம்டி செல்லை காப்பி பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி இந்த காலம் ஃபுல்லாகவே நான் எம்டி ஆக்கிட்டேன். ஸோ இப்போ மேலே அந்த ஹெட்டிங் மட்டும் டெரிட்டரி நேம் அதை மட்டும் நான் வந்து அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஹெட்டிங்கோட எனக்கு எந்தெந்த செல்ஸ் வந்து ஃபில் ஆகணுமோ அதை ஃபுல்லாக வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபில் எம்டி செல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெரிட்டரி நேம் கீழே எந்த மாதிரியான ரிலேட்டட் டேட்டாலாம் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்றத இதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இன்சர்ட் கொடுக்குறேன். ஸோ இன்சர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பிளேஸோடைய நேமை தான் வந்து இது வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ நார்த் அமெரிக்கா, ஏஷியா பசிபிக், லாட்டின் அமெரிக்கா அந்த மாதிரியான டெரிட்டரியோட நேம்ஸ் தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் வச்சுட்டு நீங்கள் கீழே வேறு ஏதாவது அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு இந்த ஃபில் எம்டி செல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்ஷனில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்க் கிரியேட். ஸோ பல்க் கிரியேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேஜிக் சார்ட்ஸ் அண்ட் மேஜிக் இன்சைட்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் பல்க் கிரியேட்டுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பல்க் கிரியேட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பல்க் கிரியேட்டுக்கு நான் இந்த டெம்ப்ளேட் இல்லாமல் நான் வந்து வேற ஒரு டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த டெம்ப்ளேட்ல கொஞ்சம் இமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இமேஜஸை வச்சு தான் இந்த பல்க் கிரியேட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இமேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டெம்ப்ளேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மீடியா பிளான். அதாவது எந்தெந்த மீடியாஸ், அதாவது இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு போஸ்ட் போடணும், ஏதோ ஒரு டிசைன் போடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான விஷுவல் அண்ட் கண்டென்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடணும். டெம்ப்ளேட் வந்து ஒரே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட் படி தான் வந்து நீங்கள் இந்த எல்லா டிசைனையும் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் வந்து இமேஜையும் அந்த கண்டென்ட் மட்டும் தான் மாற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இந்த பல்க் கிரியேட் நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இதை தனியாக கேன்வாவில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லைன் கேப்ஷன் மாதிரி இருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் தான் நான் சூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 20 டிசைன்ஸ் வந்து நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து நம்ம இந்த 2 லைன்ஸ் கேப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியான இமேஜஸ் வந்து கொடுக்க போறோம். அண்ட் அந்த 2 லைன்ஸ் மட்டும் ஒரு டிசைனுக்கும் மாறுது. கீழே இருக்கிற இமெயில் ஐடியும் ஒரு டிசைனுக்கும் வேற வேறையா சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் இப்போ நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த பல்க் கிரியேட் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஒரு தடவையும் இப்போ நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம், ஒரு தடவையும் நம்ம வந்து டூப்ளிகேட் பேஜ் போட்டு நம்ம ஒரு தடவையும் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை மாற்றிட்டு அண்ட் அதே மாதிரி அதில் இருக்க கேப்ஷன் அண்ட் இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் வந்து மேனுவலாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த பல்க் கிரியேட் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வேலையே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து இந்த டிசைனில் ஜஸ்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸலுக்கு வந்துடுறேன். ஸோ நம்ம எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ ஒரு டிசைனுக்கும் தேவையான அந்த இமேஜஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட கேப்ஷன் அந்த 2 லைன் கேப்ஷனும் இப்போ வந்து இமெயில் ஐடி மட்டும் இல்லை. ஸோ இமெயில் ஐடி மட்டும் நான் வந்து இப்போ டைப் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்து ஹெட்டிங் வந்து இமெயில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும்போது நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துறேன். அண்ட் அந்த கேப்ஷனை வந்து கண்டென்ட் அப்படின்ற மாதிரியான ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு அப் டு இதே மாதிரி நீங்கள் வந்து அப் டு 100 டிசைன்ஸ் வரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 6 to 7 இமேஜஸ் மட்டும் 6 to 7 டிசைன்ஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்னொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான இமெயில் ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா காலம்ஸும் இருக்குது, இமேஜஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி அந்த 2 லைன் கண்டென்ட் இருக்கு அண்ட் அதே மாதிரி இமெயில் இருக்கு. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட்ல வச்சு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த கண்டென்ட் வரையும் வேணுமோ அதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸில் போய் பல்க் கிரியேட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எரர் சிம்பிள் வந்து ஷோ ஆகும். ஸோ இது ஏன் அப்படி ஷோ ஆகுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஹெட்டிங்கோட சேர்த்து வந்து உங்களுடைய கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா எப்பயுமே பல்க் கிரியேட்டில் ஃபஸ்ட்டு ரோவை வந்து அது ஹெட்டிங்காக தான் எடுத்துக்கும். பட் நம்ம வந்து ஹெட்டிங் வந்து சூஸ் பண்ணல, ஃபஸ்ட்டு ரோவை வந்து எடுத்தோடனே டேட்டாவாக சூஸ் பண்ணிட்டோம். எடுத்தோடனே அதில் வந்து இமேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எரர் காட்டுது. ஸோ நீங்கள் எப்பயுமே பல்க் கிரியேட் பண்ணும்போது டாப்பில் வந்து ஹெட்டிங் எதாவது வச்சுக்கோங்க. ஸோ ஹெட்டிங் எதுவும் கொடுக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு டாப்பில் வந்து ஒரு ரோ பிளாங்காவது வச்சுக்கோங்க. ஸோ பிளாங்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கண்டென்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்க் கிரியேட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் வந்து டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் த டிசைன் யூ வுட் லைக் டு யூஸ் அஸ் அ டெம்ப்ளேட் இன் பல்க் கிரியேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா எந்த டிசைனை நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டாக சூஸ் பண்ண போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் கேன்வாவில் ஆல்ரெடியே வந்து அதை ஓப்பனில் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபைல் நேம் இருக்குல்லையா அந்த ஃபைல் நேமை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இல்லை நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது அப்படின்னா ஜஸ்ட் வந்து கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ஷோ ஆகும். ஸோ நான் இப்போ அதை வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து வியூ ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க கனெக்ட் டேட்டா டு யோர் டெம்ப்ளேட் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா வந்து செலக்ட் பண்ணோம் இல்லையா அந்த டேட்டாவை இந்த டெம்ப்ளேட்டோட நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு இமேஜ் காலமையும் 2 டெக்ஸ்ட் காலமையும் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விஷுவல் அப்படின்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஐக்கானும் மீதி இருக்கிற ரெண்டு ரோலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஐக்கானும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு காலம் இமேஜ் காலமும் மீதி இருக்கிற 2 காலம் டெக்ஸ்ட் காலமும் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு இல்லையா ஸோ இதை தான் வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். பட் ஆனால் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணனே எனக்கு மேலே வந்து ஆப்ஷனில் கனெக்ட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் காட்டலை. ஏன் காட்டலை அப்படின்னா எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பல்க் கிரியேட்ல ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து பேக்ரவுண்டாக இருக்கக்கூடாது, ஒரு இமேஜாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து டீட்டாச் இமேஜ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜை எப்படியெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நம்ம எக்ஸலில் இருக்கிற இமேஜும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் இமேஜில் பார்த்தீங்கன்னா சென்டர் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த பேஜில் இருக்குது, மீதி எல்லாமே மேலே இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அந்த எக்ஸலில் செலக்ட் பண்ண இமேஜும் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஜஸ்ட் வந்து லைட்டாக சைடில் வந்து இந்த பேக்ரவுண்ட் தெரிகிற மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி நான் இப்போ போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணல, நம்ம இப்போ தப்பாக பண்ணால் எப்படி வந்து வரும் அப்படின்றத சொல்கிறதுக்காக நான் ஜஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் லைட்டாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம செலக்ட் பண்ணுற இமேஜஸும் இதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கொடுக்குறேன். ஸோ கனெக்ட் டேட்டா கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டுது விஷுவல் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரே ஒரு இமேஜ் காலம் தான் சூஸ் பண்ணோம். ஸோ அதனால ஒரே ஒரு இமேஜ் காலத்துக்கான அந்த ஹெட்டிங் மட்டும் காட்டுது. ஸோ இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட்ல இருக்க இமேஜ் வந்து அந்த விஷுவல்ன்ற கண்டென்ட்டுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 2 லைன் கேப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம திருப்பியும் கனெக்ட் டேட்டா கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் காலம் இருக்கு. ஸோ அதனால 2 ஆப்ஷன் காட்டுது. நம்ம வந்து கண்டென்ட்டை தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணியாச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி. ஸோ இப்போ கனெக்ட் டேட்டா கொடுத்து இமெயிலை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக 3 எலமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 3மே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் ஆகிருக்கும். ஸோ அந்த 3மே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அப்படியே கண்டினியூ கொடுக்கலாம். இல்லை அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 7 இண்டிவிஜுவல் டிசைனாக வேணுமா இல்லை மல்டிபிள் பேஜஸ் இன் 1 டிசைனில் வேணுமா அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து 7 டிசைனை சூஸ் பண்ணோம் இல்லையா ஸோ அதனால் 7 இண்டிவிஜுவல் டிசைனா அதாவது 7 இண்டிவிஜுவல் ஃபோல்டர்ஸ்ல வேணுமா இல்லை வந்து ஒரே ஃபோல்டர்லே நெக்ஸ்ட் பேஜாக வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ் இன் 1 டிசைன் தான் கொடுக்க போகிறேன். பட் நீங்கள் வந்து 7 இண்டிவிஜுவல் டிசைன்ஸை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 7 இண்டிவிஜுவலுக்குமே என்ன ஃபோல்டர் நேம் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஒரு காலமாக கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டா போதும். அந்த காலமில் என்னென்ன நேம் இருக்கோ ஒரு டிசைனுக்கும் அதுவே வந்து உங்களுக்கு ஃபைல் நேமாக ரீநேம் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மல்டிபிள் பேஜஸ் இன் 1 டிசைனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 7 இண்டிவிஜுவல் டிசைன் எப்படி பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து மல்டிபிள் பேஜஸ் இன் 1 டிசைன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் இன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து அதாவது இந்த கிரியேட் ஆக போகிற இந்த டிசைன்ஸ் வந்து எதில் சேவ் ஆகியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபைல் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் வந்து யோர் ப்ராஜெக்ட்ஸில் நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா பல்க் டெமோ அப்படின்ற நேமிங்கில் நான் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது உள்ளார எனக்கு சேவ் ஆகிற மாதிரி நான்
நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த மாதிரியான அவுட்புட்டில் வேணும், எந்த பாத்தில் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் டிசைன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த காலம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆகிட்டு மேலே வந்து உங்களுக்கு பாப்அப் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணியும் வியூ இன் ஃபோல்டரில் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எக்ஸல்லே ஒரு நியூ காலம் கிரியேட் ஆகி எந்தெந்த ரோக்கு வந்து நம்ம டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தோமோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸோட பாத் வந்து அப்படியே பேஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த டிசைன் பாத்துக்கு போயிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஃபோல்டர்ஸில் செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பாத். ஸோ அந்த பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போய் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸில் ஃபோல்டர்ஸ் உள்ளார பல்க் கிரியேட் டெமோ அப்படின்ற ஃபோல்டர் உள்ளார நம்ம பாத் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து நம்மளுடைய டிசைன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு 7 பேஜஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம எந்தெந்த ரோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணோமோ அது எல்லாமே இதில் வந்து அப்ளை ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இமேஜஸ் அண்ட் அதே மாதிரி கேப்ஷன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு தான் நம்மளுடைய டிசைனும் எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. பின்னாடி பேக்ரவுண்டும் லைட்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதனால நீங்கள் ஒன்ஸ் வந்து டெம்ப்ளேட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதிலே வந்து நீங்க இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தே செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 லைன் கேப்ஷனாக இருந்துச்சு. ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்க வந்து டெம்ப்ளேட்ல சூஸ் பண்ணும்போதே கரெக்ட் பண்ணி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்டா டிசைன்ல வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஒரு இமேஜ் ப்ரொபோர்ஷன் இல்லாத ஒரு டெம்ப்ளேட்டை நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இமேஜுக்கு பதிலாக எப்படி கரெக்டான நம்ம இமேஜை வந்து கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் இல்லாம எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் டிசைன்ஸ் இன் ஒன் பேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம 7 இண்டிவிஜுவல் டிசைன்ஸ் இருந்துச்சு இல்லையா அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைல் நேம்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி அதில் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜஸ்க்கும் ரிலேட்டடான நான் நேமிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு டிசைனுக்கும் எனக்கு வந்து ஃபைல் நேமா ரீநேம் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த காலமை நான் கிரியேட் பண்ணி நான் அதில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா கண்டென்ட். ஸோ அதில் வந்து இந்த ஃபைல் நேம் காலத்தையும் நம்ம சேர்த்து தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் கண்டென்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான் பண்ண போறோம். ஸோ ஆக்ஷன்ல போய் பல்க் கிரியேட்னு செலக்ட் பண்ண போறோம். ஸோ பல்க் கிரியேட்னு செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்மளுடைய டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் போன தடவை எந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணனோ அதே டெம்ப்ளேட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த இமேஜ் பேக்ரவுண்டில் செட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து டீடாச் இமேஜ் ஃப்ரம் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஸோ டெலிட் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் இருந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று செட்டப் பண்ண போறோம். ஸோ எலமெண்ட்ஸ்ல போய் நீங்க ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ன்றதுனால நான் அந்த ஷேப்ல ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இமேஜ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்க வந்து ஃப்ரேம் வந்து அழகா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட்ல தான் இமேஜ் வரணும். ஸோ அதனால நான் பேக்ரவுண்ட்ல இமேஜ் இருக்கிற மாதிரி அந்த சைஸுக்கு ரீசைஸ் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிட்டு இப்போ அதை வந்து நான் வந்து பேக்வர்ட்ல செட்டப் பண்ணிட்டேன். ஸோ நீங்க ஃப்ரேம் வைக்கும்போது என்ன அப்படின்னா உங்களோட இமேஜ் கரெக்டா வந்து அந்த ஃப்ரேமுக்கு உள்ளார வந்துடும். நீங்க வந்து அந்த சைஸுக்கு வெளியில எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி ரெக்டாங்கிள் சைஸுக்கு உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி பிரச்சனை இருக்காது. ஸோ எப்பயுமே நீங்க ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க வந்து இமேஜ் வைக்க போறீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து நீங்க வந்து எக்ஸல்ல இருக்கிற இமேஜ் வந்து கரெக்டா அந்த ஃப்ரேம் சைஸுக்கு உங்களுக்கு வந்துடும். எந்த ஒரு எக்ஸ்பான்ஷனும் இல்லாம இல்ல வந்து அப்ராப்ரியேட் சைஸ் இல்லாம இருக்காது. கரெக்டான ஒரு சைஸா இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே நீங்க வந்து ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 லைன்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் 2 லைன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து சில டெம்ப்ளேட்ல வந்து 3 லைன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளோட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு லைன் சப்போஸ் கீழே இருந்துச்சுன்னா அந்த லைன் வந்து கவர் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னன்னா சப்போஸ் வந்து 3 லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த 3rd லைன் வந்து கீழே வந்துடும். அது வந்து ஒரு டிசைன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த சைன் அப் டுடே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க டெம்ப்ளேட்ல என்னென்ன பண்றீங்களோ அந்த சேஞ்சஸ் தான் வந்து உங்களுக்கு எக்ஸல்ல இருக்கிற கண்டென்ட்டுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால அதை மைண்ட்ல வச்சுட்டு நம்ம எந்த மாதிரியான கேப்ஷன் எத்தனை லைன் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் எல்லாத்துலயும் இருக்கு, மேக்ஸிமம் எத்தனை லைன் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டெம்ப்ளேட்டை எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பல்க் கிரியேட்டை வந்து கண்டினியூ கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டாகவும் வரும். ஸோ ஒன்ஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்க பண்ணது
பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எலமெண்ட்ஸாக ஒரு டேட்டாவுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் நேம் மட்டும் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஃபைல் நேம் ஏன் நம்ம கனெக்ட் பண்ணாமல் இருக்கோம்னா, இந்த ஃபைல் நேம் காலம் வந்து நம்ம டிசைனுக்காக போடல, ஜஸ்ட் வந்து இந்த டிசைன் கிரியேட் ஆகிற அந்த ஃபோல்டர்ஸ்க்கு நேமிங் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அட்வான்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இந்த தடவை நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 7 இண்டிவிஜுவல் டிசைன்ஸை தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மொத்தம் வந்து 7 டிசைன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 7 இண்டிவிஜுவல் டிசைனை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு டிசைனும் ஒரு ஃபைலில் தனித்தனி ரீநேமிங்கோட சேவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கே சேவ் ஆக போகுது அப்படின்னா யோர் ப்ராஜெக்ட்ஸில் நான் நியூவாக வந்து ப்ராப்பர் பல்க் கிரியேட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் உள்ளார சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஈச் டிசைன் யூசிங் அப்படின்னு இருக்குது. ஸோ யூசிங் எந்த காலம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, எந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேட்டா இன் ஃபைல் நேம் காலம். ஸோ நம்ம அந்த ஃபைல் நேம் போட்டோம் இல்லையா, அந்த காலம் நேமை வந்து ஃபைல் நேம் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ அதனால் டேட்டா இன் ஃபைல் நேம் காலம், அதாவது ஃபைல் நேமில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம வந்து ரீநேமிங்க்கு சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த டாப் டவுனில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு செராமிக் வேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரோல செராமிக் வேரை தான் ஃபைல் நேமாக டைப் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிரியேட் 7 டிசைன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ எப்பயும் போல் நம்மளுக்கு வந்து எக்ஸல் ஷீட்டில் அதோட பாத் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி மேலேயும் நம்மளுக்கு பாப்அப் வந்துடுச்சு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வியூ ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த மாதிரி ஒரு ஃபைலுக்கும் ஒரு ரீநேமிங்கில் கரெக்டாக பாருங்கள், செராமிக் வேர், கிரேட் ஷேர், அந்த மாதிரி 7 டிசைனுக்கும் 7 தனி செப்பரேட் ஃபோல்டர்ஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும்னாலும் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இல்லை ஒரே ஃபோல்டரே மல்டிபிள் பேஜஸ் இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி, அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டைம் பாருங்கள், கரெக்டாக பேக்ரவுண்ட் அண்ட் அதே மாதிரி கேப்ஷன் அண்ட் அதே மாதிரி இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு செட்டப் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இதில் பாருங்களேன் 3 லைன்ஸ் இருந்துச்சா. ஸோ 3 லைன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இல்லை. பட் இந்த டைம் பாருங்க கரெக்டாக அந்த 3 லைன்ஸ் வர அளவுக்கு நம்ம கேப் விட்டு அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணனால கரெக்டாக நம்மளுக்கு ப்ராப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணும்போதே கரெக்டாக என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் டிசைனுக்கு நீங்கள் பல்க் கிரியேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சைடில் வந்து பல்க் கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம வந்து எக்ஸலில் ஃபீட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் எக்ஸலில் ஃபீட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணாலே போதும். அதுலேருந்து இது வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் யூஸ் பண்ணி இங்கே நார்மலாக நம்ம கேன்வா ஷீட் யூஸ் பண்ணாமல் நார்மலாக வந்து நீங்கள் டிசைன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி பல்க் கிரியேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். கேன்வா ஷீட் இல்லாமல் நம்ம எப்படி வந்து நார்மலாக கேன்வா டிசைன்ஸில் வந்து பல்க் கிரியேட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்க் கிரியேட் பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் சார்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேஜிக் சார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த மேஜிக் சார்ட்ஸோடைய ஒர்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷனில் போய் மேஜிக் சார்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேஜிக் சார்ட்ஸ்னு ஒரு சிம்பிள் போட்டு தனியாகவே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட் வந்து இங்கே விசிபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பார் கிராஃப், ஃபனல் கிராஃப், ரேடார் கிராஃப், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சார்ட் அப்படியே உங்களுடைய ஷீட்டுக்கு மூவ் ஆகிடும். இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க அந்த டேட்டா தான். நம்ம எந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி இந்த சார்ட்டை மேக் பண்ணணுமோ அந்த டேட்டாவை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகியிருக்கும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம இந்த டேட்டாலேருந்து தான் இந்த சார்ட்டை வந்து மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பை சார்ட்டில் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சார்ட்டில் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி கேன்வாவில் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கு இல்லையா. ஸோ ஒயிட் கலர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பேக்ரவுண்டில் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் இண்டிகேட் பண்ணுது. இப்போ வேறு எதாவது நான் கலர் கொடுத்தேன்னா அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் சேஞ்சிங் நார்மலாக எப்படி நம்ம கேன்வாவில் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டாருக்குமே நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கலரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு கலர்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட்டுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா பேக்ரவுண்ட். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த பேடிங். ஸோ இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் லேபிள்ஸ் இண்டிகேட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் எந்த ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் இருக்குது அண்ட் ஃபாண்ட் கலர் இருக்குது. ஸோ ஃபாண்ட்டுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
அண்ட் அப்புறமா பொசிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 டேப் இருக்கும். ஸோ 2 டேப் வந்து வித் அண்ட் ஹைட்டுக்காக, இன்னொரு 2 டேப் வந்து பொசிஷனுக்காக. இப்போ வித் அண்ட் ஹைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைஸை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்றத இந்த வித் அண்ட் ஹைட்டு மென்ஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 4600 இருந்தது, நான் 4700 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைஸ்க்காக தான் இந்த வித் அண்ட் ஹைட்டு. கீழே எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 1547 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து 1600 கொடுத்தேன் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து லைட்டாக வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த கிராஃப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த கிராஃப் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸ் தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இதே வந்து நான் 1600 1800 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி மூவ் ஆகி போகும் இந்த கிராஃபு. ஸோ இது எப்படின்னா ஹரிசாண்டலாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. அதே வந்து ஒய் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. இப்போ நான் மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணனே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து கீழே போகுது. ஸோ இது எப்படின்னா மேலே டாப்லேருந்து எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த ஒய் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா அதிலே நீங்கள் வந்து டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணி இந்த சார்ட் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன். ஸோ இதுதான் மெயினான ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு 2 டேப் ஷோ ஆகும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பை சார்ட்டை வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா அண்ட் கஸ்டமைஸ் இது ரெண்டுத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை பார்ப்போம். ஸோ டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு கொடுத்து கண்டென்ட் டைப் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் டைப்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஷீட் நேமிங்கை தான் இது வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷீட்டை கண்டென்ட் டைப் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த ஃபைலை வந்து நான் ரீநேம் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேன்வா டெமோ அப்படின்ற கேன்வா ஷீட் டெமோ அப்படின்ற மாதிரி நான் இதில் ரீநேமிங் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரீநேம் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அந்த பை சார்ட்டை கிளிக் பண்ணி எடிட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோர்ஸில் வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து இது நம்மளுடைய ஃபைலோடைய நேமை தான் குறிக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ அதனால பேஜ் 1 அப்படின்னு காமிக்குது. ஸோ நீங்கள் கிரிட் வியூவில் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குல்லையா, ஸோ அதனால பேஜ் 1 காமிக்குது. ஸோ இதே வந்து நம்ம பேஜ் வந்து ரீநேமிங் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே அங்கே மென்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெமோ 1 அப்படின்னு ரீநேமிங் பண்ணிடுறேன். ஸோ பண்ணிட்டு திருப்பி நான் பை சார்ட் கிளிக் பண்ணி எடிட்க்கு போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ரீநேம் பண்ணது இங்கே இண்டிகேட் ஆகுது. ஸோ பேஜ் நம்பரை தான் இது வந்து மென்ஷன் ஆகுது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா G62H10 அப்படின்னு இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா டேட்டா. ஸோ அந்த டேட்டா வந்து எந்த காலம்லேருந்து எந்த காலம் வரை இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்ம வந்து G6லேருந்து H10 வரை இருக்கிற டேட்டாவை தான் செலக்ட் பண்ணோம். ஸோ அதை தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் செட்டப் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். லேபிள் அண்ட் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த பை சார்ட்டுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது எனேபிளில் இருந்தாலுமே நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பை சார்ட்டில் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. நான் அதுக்காக தனியாக வந்து ஒரு பார் கிராஃப் போட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். பை சார்ட்டுக்கு யூஸ் ஆகிற ஆப்ஷன் மட்டும் பார்ப்போம். ஸோ அண்ட் அதுக்கு அடுத்து கீழே அக்ரிகேட் டேட்டா இருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சில சார்ட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், எல்லா சார்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகாது. ஸோ இப்போ டேட்டாவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் ஆப்ஷன் போவோம். ஸோ கஸ்டமைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் அண்ட் செட்டிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை பற்றி பார்ப்போம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லீஜெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம பை சார்ட்டில் ஒரு செக்டாரும் ஒரு கலரில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த செக்டாரோட நேமை வந்து இது வந்து மென்ஷன் பண்ணி காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ லேபிள்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அந்த டேட்டாஸை இண்டிகேட் பண்ணுது இல்லையா. ஸோ அதெல்லாம் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் நம்பர்ஸ் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பை சார்ட்டில் பெர்சன்டேஜ் வேல்யூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்பர் வேல்யூஸாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செடிமெண்ட் அப்படின்ற டேட்டாக்கு கீழே நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சோர்ஸ் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் செடிமெண்ட் அப்படின்றது தான் நம்ம வந்து ஹெட்டிங்காக கொடுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சோர்ஸ் அப்படின்றது நம்ம எதுலேருந்து எடுத்தோம் அப்படின்றத ஒரு ஹெட்டிங்காக கொடுக்கறதுக்காக தான் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து அக்கௌண்ட் செடிமெண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு பை சார்ட்டு கீழே அக்கௌண்ட் செடிமெண்ட் அப்படின்ற அந்த ஹெட்டிங் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸுக்கு நீங்கள் வந்து நேமிங் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்கிங் டேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா
சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ சோர்ஸ் வந்து வேறு ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கீங்க, இல்லை டேட்டாஸ் வந்து வேறு ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் நிறையா சார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு சார்ட்டுக்கும் எங்கேருந்து நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணீங்க அப்படின்றத ஒரு தடவையும் நீங்கள் வந்து அதை தனியாக ஒரு டேட்டாவாக செப்பரேட்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிங்கிங் டேப் எதுக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வேறு ஏதோ ஒரு யூஆர்எல்லேருந்து அந்த டேட்டா எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த யூஆர்எல்லை இதில் பேஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் எப்போல்லாம் அந்த சார்ட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்களோ அப்படின்னா டேரெக்டாக அந்த யூஆர்எலுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜஸ்ட் வந்து ChatGPTயோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ காப்பி பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல், அதாவது அந்த லிங்கிங் டேப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சார்ட் கீழே அக்கௌண்ட் செடிமெண்ட் அந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து எனக்கு லிங்க் ஆகிடுச்சு. இப்போ நான் அங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வந்து ChatGPTக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட்டுக்கும் நீங்கள் வந்து சோர்ஸ் டேட்டாவை வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேருந்து இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணீங்க அப்படின்றத தனியாக நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ஃபைலில் மெயின்டைன் பண்ணாமல் இதிலே நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸில் ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபில்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 5 ரோஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 5 ரோஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பை சார்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பை சார்ட் இப்போ வந்து ஒரு 50 ரோஸ் கிரியேட் பண்ணி அது மூலயமா வந்து நம்ம ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி அதில் வந்து ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 ரோஸில் வந்து ₹1 50,000 வரையும் நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ அந்த பை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 to 50,000 ஃபுல்லாகவே வந்து பை சார்ட்டாக கவர் ஆயிருக்கும். இப்போ வந்து எனக்கு 1 to 25 மட்டும் ரேஞ்சில் இருக்கிறது மட்டும் தனியாக ஒரு பை சார்ட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஃபில்டர்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடியே வச்சிருந்த டேட்டாலே பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து ஒரு ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு காலம் ஹெட்டராக நான் கொடுத்துருக்கேன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற காலத்துக்கு வந்து லெவல் அப்படின்னும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற காலமுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படின்னு நேமிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த டேட்டாஸை நான் செலக்ட் பண்ணி ஃபில்டர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மொத்தம் 3 ஆப்ஷனில் ஃபில்டர் பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம் ஹெட்டராக ஒன்று காட்டும். ஸோ காலம் ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூன்னு இருக்கு இல்லையா ரைட் ஹேண்ட் சைடில், ஏன்னா அதனால் நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த நேம் மட்டும் காட்டும். ஸோ இந்த காலம் ஹெட்டர் எப்படின்னா, காலம் ஹெட்டர் உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து ஜஸ்ட் வந்து ஹோல் பை சார்ட்டையும் உங்களுக்கு வந்து காட்டுற மாதிரி தான். ஸோ அதில் வந்து ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒர்க் ஆகாது. அதே வந்து மீதி 2 ஆப்ஷன் என்ன காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தமாக 2 காலம் செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த 2 காலத்தில் இருக்க டேட்டாவை வச்சு ஃபில்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ஸோ அதை வந்து ஒரு ஃபில்டர் ஆப்ஷனாக காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெவலில் பார்த்தீங்கன்னா வெரி ஹைலேருந்து வெரி லோ டோ இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெரி ஹைலேருந்து வெரி லோ ஃபுல்லாக வச்சேன்னா எனக்கு வந்து ஃபுல் பை சார்ட்டு. இப்போ அதே வந்து எனக்கு வெரி ஹைலேருந்து மீடியம் மட்டும் இருக்கிற ரேஞ்சில் மட்டும் எனக்கு வந்து பை சார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபில்டர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அந்த நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் என்ன காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ். ஸோ வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்கல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நியூமரிக்கல் ரேஞ்சை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஒரு பை சார்ட் வேணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 காலம் டேட்டா செலக்ட் பண்ணதுனால ஒன்று வந்து காலம் ஹெட்டர், அது வந்து டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். அதில் இருக்கிற டேட்டாஸை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து பை சார்ட் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து நம்ம இந்த லெவல் வேல்யூஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் வந்து அதை செலக்ட் பண்ணி ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர்ஸில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் செலக்ட் டேட்டான்னு இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி வந்து காலம் ஹெட்டரு அப்புறமா நம்மளுடைய டேட்டாஸில் இருக்க அந்த 2 காலம் இதில் தான் உங்களுக்கு ஆப்ஷனாக காட்டுது. ஸோ காலம் ஹெட்டர் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் அதில் எதுவும் ஃபில்டர்ஸ் வைக்க முடியாது. ஸோ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குல்ல, கீழே வந்து பட்டன் டைப்பும் இருக்குது. ஸோ பட்டன் டைப் எப்படின்னா, இப்போ மீடியமில் எத்தனை இருக்குது அதை மட்டும் எனக்கு ஒரு பை சார்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி, இல்லை வெறும் ஹை அண்ட் மீடியம் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணால் அதை வந்து ஒரு பை சார்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் வச்சுக்கலாம். ஸோ ரேஞ்ச் ஸ்லைடர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேஞ்ச் வச்சு நீங்கள் வந்து பை சார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எனக்கு வெரி ஹை டு வெறும் ஹை மட்டும் தான் இருக்கணும், இதை யூஸ் பண்ணி ஒரு பை சார்ட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு காலம் நம்ம செலக்ட் பண்ணாலே வேல்யூஸ், அதையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரேஞ்ச் ஸ்லைடரில் எந்த அமௌண்ட் இப்போ 25,000 to 1 lakh வந்து எனக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபில்டர் வச்சு அதில் வந்து பை சார்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் பை சார்ட்டில் ஒரு 2-3 செக்டார் மட்டும் வந்து எனக்கு ஹோல் பை சார்ட்டாக கிரியேட் ஆகுற மாதிரி ஃபில்டர் வைக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அந்த ரேஞ்ச் ஸ்லைடர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கலர்ஸையும் மாற்றுறதுக்கு கீழே வந்து இன்ட்ராக்டிவ் கலர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ரேஞ்ச் ஸ்லைடர் தான் வந்து டிஃபால்ட்டாக சார்ட்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட் டிஃபால்ட் வியூ அப்படின்றதுல செட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த சார்ட் கிரியேட் பண்ணாலும் மேலே வந்து உங்களுக்கு ஃபில்டரோடையே வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ பை சார்ட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே டேட்டாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பார் கிராஃப் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பார் கிராஃபில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி பை சார்ட்டில் நம்ம விட்டு அந்த லேபிள்ஸு அதை பற்றிலாம் இதில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே டேட்டாவை செலக்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பார் கிராஃப் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பார் கிராஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 காலம் செலக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த 2 காலமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வேல்யூஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஒரு வேல்யூஸாக வந்து அப்ளை ஆகியிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே எடிட்டில் போனீங்க அப்படின்னா டேட்டா அண்ட் கஸ்டமைஸ் 2 டேப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டாஸில் பார்ப்போம். ஸோ டேட்டாஸில் எப்பயும் போல் நம்மளுக்கு வந்து ஷீட் நேமு, பேஜ் நம்பர், அதுக்கப்புறம் டேட்டாவோட காலம் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா சார்ட் செட்டப்பில் லேபிள்ஸ் அண்ட் பார்ஸ் அப்படின்னு 2 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லேபிள்ஸ் அப்படின்னா வாட் டு ஷோ அண்ட் பார்ஸ் அப்படின்னா which values to show அப்படின்றது. ஸோ இதோட மீனிங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெரி ஹை மீடியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பர்சனோட நேம்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த பர்சனை நம்ம காட்ட போகிறோம் அப்படின்றத தான் வந்து வாட் டு ஷோ அப்படின்னு லேபிள்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லேபிள் சிம்பிளில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டார்க்காக வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ பார்ஸில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் உங்களுக்கு டார்க்காக மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ லேபிள்ஸ் அப்படின்னாலே அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெரி ஹை நேம் இருக்கா. ஸோ நேமிங் அதாவது நியூமரிக்கல் வேல்யூஸ் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ஃபாபெட்டிக்கில் வர வேல்யூஸ் எல்லாமே இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வரும். இப்போ வெரி ஹை அப்படின்றது ஒரு பர்சன் அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ற அந்த வேல்யூவை காட்டுறதுக்கு தான் இந்த பார் அதாவது இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து வேல்யூஸ் வருது. அதாவது இப்போ இந்த வேல்யூஸை வந்து ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒய் ஆக்சிஸில் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்கலாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இப்போ லைனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு $0 அதுக்கப்புறம் 2 lakhs 4 lakhs அப்படி தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து அந்த பார் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இல்லைனா உங்களுக்கு பார் கிராஃபே ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அதாவது ஒன்று வந்து உங்களுக்கு நியூமரிக்கலாகவும் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து நேமிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ இந்த சார்ட் செட்டப்பில் லேபிள்ஸ் அண்ட் வேல்யூஸில் கீழே போய் எனக்கு வந்து ரோவில் இருக்கிறது அதான் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது ஒய் ஆக்சிஸில் வேணும், ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ரெண்டுமே நியூமரிக்கலாக இருக்கும்போது தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேபிள்ஸில் நம்ம வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஆனால் பார்ஸில் போய் நம்ம வந்து லெவலை கொடுத்தோன்னா நம்மளுக்கு வராது. ஏன்னா இப்போ ஒய் ஆக்சிஸில் நம்ம லெவலோடைய காலமை வந்து அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பார் வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு வேல்யூ இருந்தால் தான் அந்த பார் வந்து அது வரையும் ரைஸ் ஆகும். ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருந்தால் தான் அந்த பார் அது வரையும் ரைஸ் ஆகும். நியூமரிக்கல் வேல்யூவே இல்லைன்னும் போது எப்படி ரைஸ் ஆகும்? ஸோ பார் கிராஃபே வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து சில இதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ ஒரு நியூமரிக்கல் வேல்யூ அப்புறம் ஒரு நேமிங் வேல்யூ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லேபிள்ஸில் தான் எப்பயுமே உங்களுக்கு நேமிங் வேல்யூ அப்ளிகபிள் ஆகும். அண்ட் அதே மாதிரி பார்ஸ் வேல்யூவில் எப்பயுமே நியூமரிக்கல் வேல்யூ தான் அப்ளை ஆகும். ஸோ இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த பார் கிராஃபே போட்டு காட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த லேபிள்ஸ் அண்ட் பார்ஸ் புரியல அப்படின்னா நான் திருப்பி வந்து ஒரு நியூமரிக்கல் ரெண்டுமே வந்து நியூமரிக்கலான வேல்யூஸை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பார் கிராஃப் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா வெரி ஹை மீடியம் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவாலிட்டியும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வெரி ஹைனா லைட் ப்ளூ, ஹைனா கொஞ்சம் டார்க் ப்ளூ, மீடியம்னா வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ளூவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கலர் பை கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்ரிகேட் டேட்டா பார்த்தீங்கன்னா இதுவரையும் நான் பார்த்ததுலேயே வந்து பை சார்ட், பார் கிராஃப், ஃபனல் கிராஃப் இது எல்லாத்துலேயுமே பார்த்துட்டேன். இது எல்லாத்துலேயுமே இந்த அக்ரிகேட் டேட்டா வந்து ஒர்க் ஆகலை. மேபி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒர்க்குக்கு மட்டும்தான் இந்த அக்ரிகேட் டேட்டா வந்து ஒர்க் ஆகும் போல். ஸோ நான் இதை வந்து இன்னும் கிளியராக வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ். ஸோ கஸ்டமைஸ் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போன தடவை பார்க்கும்போது வெறும் டெக்ஸ்ட் செட்டிங்ஸ் தான் இருந்துச்சு. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா நம்ம பார் கிராஃப் சூஸ் பண்ணதுனால இந்த 2 எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் பார்ப்போம். டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லீஜெண்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சிஸ் லேபிள்னு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் ஷோ ஆகலையா. ஸோ அதை தான் ஆக்சிஸ் லேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் டேட்டா லேபிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா லேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த பார்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ பார்ஸ் வந்து இப்போ வந்து 1 லேக் இப்போ 12 லேக்குக்கும் 14 லேக்குக்கும் நடுவுல வந்து இந்த பார் இருக்கு. பட் ஆனா இந்த பாரோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்னு அந்த சார்ட்டை பார்த்தோன்னே தெரியல. ஸோ இதுக்காக தான் இந்த டேட்டா லேபிள்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, அதோட அக்யூரேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, அந்த பாரோட டாப்லயே வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இதையே வந்து நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற மாரி, இந்த வேல்யூஸ் வந்து அவுட் சைடு வேணுமா, இல்ல இன்சைடு வேணுமா அப்படின்ற மாரி அதுக்கான பொசிஷன் ஆப்ஷனையும் கீழயே குடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாரி கீழ பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூஸ் எப்படி வந்து உங்களுக்கு பாரோட சென்டர்ல வேணுமா, இல்ல எண்டுல வேணுமா அப்படின்ற அந்த பொசிஷன், அதாவது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் 2த்துக்கான பொசிஷன் ஆப்ஷன்ஸையும் உங்களுக்கு கீழயே குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி சோர்ஸு, லிங்க்கு அதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்தோம்னா, எக்ஸ் ஆக்சிஸோட டைட்டில் என்ன குடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் டைட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் லெவல்ஸுக்கு பதிலா நேம்ஸ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக. அடுத்து ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதே மாதிரி நேமிங் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் நம்பர்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். அதிலே கீழே பார்த்தீங்கன்னா, ஒய் ஆக்சிஸில் மட்டும் எக்ஸ்ட்ராவா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் எக்ஸ் ஆக்சிஸில் வரல அப்படின்னா, ஒய் ஆக்சிஸில் மட்டும் தான் நம்மளுக்கு நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் ஜஸ்ட் நேம் தான் இருக்குது. அதில் மினிமம் மேக்ஸிமம் நம்மளால் வைக்க முடியாது. அதே வந்து ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மினிமம்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் வேணும் அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து ஒய் ஆக்சிஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மினிமமாக வந்து எனக்கு இப்போ மினிமம் எவ்வளோ இருக்குது? 0 இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் வந்து மினிமமாக சார்ட் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்னா, அந்த நம்பரை நான் இந்த மினிமம் காலமில் போட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 6 லேக்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் சார்ட் அப்படின்ட்டு நான் வந்து மினிமம் 6 லேக் கொடுத்தேன்னா, மீதி இருக்கிற எல்லா பாரும் எனக்கு வந்து மறைஞ்சிருச்சு பாருங்கள். ஏன்னா அந்த இப்போ அந்த பார் கிராஃபே வந்து 6 லேக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 6 லேக்கில் எந்த வேல்யூஸ் இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி மினிமம் மேக்ஸிமம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்க்ரிமெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து 0லேருந்து டேரெக்டாக 2 லேக்ஸ் போயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த இன்க்ரிமெண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நடுவில் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 0லேருந்து 2 லேக்ஸ் டேரெக்டாக போகாமல் 0லேருந்து 1 லேக், 2 லேக், அதுக்கப்புறம் 3 லேக் அந்த மாதிரி எனக்கு ஆர்டரில் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த இன்க்ரிமெண்ட்ஸை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ளஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய வேல்யூஸ் வந்து மொத்தமாக இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஆட் பண்ணினே வாங்க. எப்போ வந்து உங்களுக்கு 0 to 2 லேக் நடுவில் 1 லேக்குன்னு விசிபிள் ஆகுதோ அப்போ தான் அந்த இன்க்ரிமெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இன்க்ரிமெண்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செட்டிங்ஸில் வந்து அதே மாதிரி ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிட் லைன்ஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இந்த லைன்ஸ் ஷோ ஆகும் இல்லையா? ஸோ இதுதான் கிரிட் லைன். ஸோ இது நீங்கள் வந்து விசிபிளாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஹைட் பண்ணாலும் ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃபில்டர் ஆப்ஷனில் நம்மளுக்கு எப்பயும் போல் வந்து இந்த லெவல்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார் கிராஃபில் வந்து ஒரு காலம் வந்து நியூமரிக்கலாகவும் ஒரு காலம் வந்து நேமிங் காலமாகவும் செலக்ட் பண்ணால் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ 2 காலமே நியூமரிக்கலாக இருந்தால் அந்த பார் கிராஃப்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் காட்டுது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ கீழே இருக்கிற இந்த கரண்ட் ஆனுவல் ரெவன்யூவும் ப்ரொஜெக்டட் ரெவன்யூ ரெண்டுத்தையுமே நான் சூஸ் பண்ணி ஒரு பார் கிராஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு வந்து கரண்ட் ஆனுவல் ரெவன்யூ வேல்யூவும் அண்ட் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் ரெவன்யூ வேல்யூவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைடுமே நியூமரிக்கல் வேல்யூ தான். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வேல்யூ ஒய் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸில் இருக்க வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லேபிள்ஸ் அண்ட் பார்ஸில் பார்த்தோன்னா லேபிள்ஸில் வந்து கரண்ட் ஆனுவல் ரெவன்யூ வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ பார்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் ரெவன்யூ வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அதுக்கு பதிலாக லேபிள்ஸில் ப்ரொஜெக்டட் ரெவன்யூவும் பார்ஸில் வந்து கரண்ட் ஆனுவல் ரெவன்யூவும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு மாற்றி செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார் கிராஃப் எதுவுமே ஆகலை, ஸோ டிசேபிள் ஆகலை, எனக்கு எப்பயும் போல் பார் கிராஃப் இருக்குது. பட் ஆனால் இந்த நேமிங் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. அதை வந்து நீங்கள் திருப்பியும் கஸ்டமைஸில் போய் டைட்டிலில் போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேல்யூஸ் ஆனால் மாறி இருக்கும், பட் நேம்ஸ் ஆனால் மாறி இருக்காது. அதை வந்து நீங்கள் திருப்பியும் போய் எக்ஸ் ஆக்சிஸ் டைட்டிலில் ஒய் ஆக்சிஸோட டைட்டிலையும் ஒய் ஆக்சிஸ் டைட்டிலில் எக்ஸ் ஆக்சிஸ் டைட்டிலையும் நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணிக்கணும். பட் இதே ஆப்ஷனை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா? ஃபஸ்ட்டு பண்ண பார் கிராஃபில் பண்ணோம். பட் ஆனால்
நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பார் கிராஃபே வந்து ஷோ ஆகலை. ஸோ அதுதான் வந்து ரெண்டுமே நியூமரிக்கல் வேல்யூவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை மாற்றி போட்டுக்கலாம். பட் ஒரு நியூமரிக்கலும் ஒரு நேமிங்கும் இருந்தால் அதை வந்து உங்களால் மாற்ற முடியாது. அண்ட் அதே மாதிரி கலர் பையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம கலர் பை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இதில் 2 காலமே நியூமரிக்கல் காலம். ஸோ நேமிங் காலம் இருந்தால் மட்டும்தான் கலர் பையில் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் வந்து ஷோ ஆகும். ஏன்னா கலர் பை எப்படி அப்படின்னா இப்போ ஒரு நேம் இருக்குது, இப்போ 2 இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த கலர், இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு இந்த கலர் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு உங்களுக்கு வந்து கலர் பை ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ கஸ்டமைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரியான லீஜெண்ட், ஆக்சிஸ் லேபிள், டேட்டா லேபிள், ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டோட்டல் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டோட்டல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ரெண்டுமே நியூமரிக்கல் வேல்யூஸாக இருக்கிறதுனால ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸும் இன்னொன்று வந்து ஒய் ஆக்சிஸ் வேல்யூவும் ஷோ பண்ணுறதுக்காக 2 இதுவாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் மற்றபடி எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், மினிமம், மேக்ஸிமம் அண்ட் செட்டிங்ஸு, கிரிட் லைன்ஸ், ஃபில்டர்ஸ், ஸோ இது எல்லாமே தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா வர ஆப்ஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸை வேல்யூஸ் எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுன்றது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய சார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபனல் சார்ட்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி வந்து லைன் கிராஃப் இருக்குது. ஸோ ஒரு சார்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸும் சிலது மாறுது. அண்ட் அதே மாதிரி சில ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது, சில ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது சில சார்ட்ஸ்க்கு. ஸோ எந்தெந்த சார்ட்ஸ்க்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் இன்சைட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் இன்சைட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ மேஜிக் இன்சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு செலக்டட் ஆஃப் ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாஸை யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு சம்மரி மாதிரி ரெடி பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செலக்டட் ஏரியாவில் எனக்கு வந்து எந்த ஏரியா விச் டெரிட்டரி வந்து ஹை ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போய் ஆக்ஷனில் மேஜிக் இன்சைட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சம்மரிஸு அண்ட் அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு 4 லைன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு 100 or 1000 லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டாஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டேட்டாஸ்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு தடவையும் போய் செக் பண்ணி பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கொஸ்டினை இதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் இதில் வந்துடும் அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா விச் டெரிட்டரி ஹேஸ் ஹை கரண்ட் ரெவன்யூன்னு கொடுத்தேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் ரீஜன் தான் வந்து ஹை டெரிட்டரி கரண்ட் ரெவன்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. அதுலேயே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெரிட்டரி நம்ம எதை பற்றி கொஸ்டின் கேட்டோமோ அதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பார் கிராஃபும் பை சார்ட்டுமே எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மேஜிக் இன்சைட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சைட்ஸ் அதாவது உள்ள டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டூல் தான் இந்த டூல். ஸோ இப்போ மேஜிக் இன்சைட்ஸை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசைஸ் டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேன்வாவில் எல்லா டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ்லையும் இருக்குது. பட் ஆனால் இப்போ எடுத்துகிட்டு வந்து கேன்வா ஷீட்ஸ்லையும் அது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு எம்டி செல்லை செலக்ட் பண்ணிட்டு ரீசைஸ் ஆக்ஷனில் ரீசைஸ் டிசைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் டிசைன் டு ரீசைஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு டிசைன் வந்து ரீசைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிசைனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க கேன்வாவில். ஸோ அதோட URL காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு அந்த URL நீங்கள் செலக்ட் பண்ணீங்க இல்லையா செல் அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைனோட ப்ரிவியூ காட்டும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவுட்புட்டை எந்த பாத்தில் வந்து சேவ் பண்ணி வைக்கணுமோ அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ரீசைஸ் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு காப்பி அண்ட் ரீசைஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரிஜினல் ஃபார்மெட்டும் அப்படியே இருக்கும் அண்ட் அதோட ரீசைஸ் பண்ண ஃபார்மெட் வந்து தனியாக ஒரு ரோவில் உங்களுக்கு பேஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவே வந்து 2 ரோவாக வந்து பேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்று வந்து நம்மளுடைய ரீசைஸ் பண்ணது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருந்தது. இப்போ நான் வந்து ரீசைஸ் பண்ணதை செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் சைஸில் வந்து ரீசைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசைஸ் ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் ஆப்ஷன். ஸோ டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா நான் கண்டென்ட் அப்படின்ற காலத்தில் ஒரு 5 காலம்ஸ் கிட்ட ஒரு 5 ரோஸ் கிட்ட செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆக்ஷனில் போயிட்டு டிரான்ஸ்லேட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ டிரான்ஸ்லேட் டு அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த லாங்குவேஜில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தமிழுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிடுறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பேஜஸ் ஆர் டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் இன் செலக்டட் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து செலக்டடான செல்ஸில் மட்டும்தான் எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் வரணும். ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டுன்னு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் டு எ நியூ காலம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆட் டு எ நியூ காலம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கண்டென்ட்டும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் ஆனது செப்பரேட்டாக இன்னொரு காலமில் இருக்கும். ஸோ எப்பயுமே ஆட் எ நியூ காலமே கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கண்டென்ட்டும் இருக்கும், அந்த இங்கிலீஷ் கண்டென்ட்டும் இருக்கும், நம்ம ட்ரான்ஸ்லேட் கொடுத்த தமிழ் கண்டென்ட்டும் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஆட் டு ஏ நியூ காலம் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே எனக்கு புதுசாக ஒரு காலம் கிரியேட் ஆகி நம்ம கொடுத்த லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் எனக்கு ட்ரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஸோ ட்ரான்ஸ்லேட்டை நீங்கள் படித்து பார்த்தாலுமே தெரியும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங் கன்வே பண்ணுதோ அதே தான் தமிழ்லையும் கன்வே பண்ணுது. தப்பாக எதுவுமே கன்வே பண்ணல, அதாவது எக்ஸாக்டாக அந்த மீனிங் என்னவோ அதே தான் கன்வே பண்ணுது. ஸோ ட்ரான்ஸ்லேஷனில் இஷ்யூஸும் அதிகமாக இல்லை நான் பார்த்த வரையுமே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷனில் இம்போர்ட் டேட்டா. ஸோ இந்த இம்போர்ட் டேட்டா அப்படின்னா என்னன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸல் ஃபைலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து கேன்வா ஷீட்ஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் போயிட்டு இம்போர்ட் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இம்போர்ட் டேட்டான்னு கொடுத்த உடனே உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அப்லோட் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன் அப்லோட் ஆனதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸலில் இருக்கிற மாதிரி அப்படியே எனக்கு ஃபார்மேட்டிங் வந்துடுச்சு. இப்போ இது எக்ஸலில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே எக்ஸாக்டாக அந்த காலம் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் இருக்கிற அந்த கலர்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து கன்வே ஆகலை, மற்றபடி டேட்டாஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிற டோட்டல் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ டோட்டல் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலில் பார்த்தீங்கன்னா மேலே நான் ஃபார்முலா யூஸ் பண்ணது உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். அதே மாதிரி கேன்வா ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு டேரெக்டாக கன்வே ஆகியிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸலில் ஏதாவது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு கேன்வா ஷீட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக வந்து உங்களுக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகிடுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆப்ஷன். ஸோ இந்த மென்ஷன் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் கேன்வா டீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு ரோலை வந்து யாரையோ மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மென்ஷனில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேன்வா டீம்ஸில் யார் யார் இருக்காங்களோ அந்த லிஸ்ட் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேம் உங்களுக்கு இந்த செல்லில் வந்து விசிபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யாரையாவது மென்ஷன் பண்ணி ஏதோ ஒரு ஒர்க் அசைன் பண்ணுறீங்க அந்த மாதிரியான யூஸ்க்குலாம் அந்த மாதிரியான ஒர்க்குக்கெலாம் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஒரு செல்லை கிளிக் பண்ணி டேட்டுன்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டேட் மாற்றணுமோ அது வந்து ஒரு ட்ராப் டவுன் மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து டேட் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுன் ஆப்ஷன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷன்னா என்னன்னு தெரியல, எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸல் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ட்ராப் டவுன்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கண்டென்ட் டைப் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப் அப்படின்னா அது வந்து எந்த சைஸில் இருக்குமோ அதை தான் நம்ம வந்து இந்த காலமில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் டைப் வந்து ரீல்ஸாக இருக்கணும், இல்லை வந்து எனக்கு வந்து யூடியூப் ஆடாக இருக்கணும், இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஷார்ட்ஸாக இருக்கணும். அந்த மாதிரியான கண்டென்ட்டோடைய சைஸை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி நம்ம அந்த மாதிரியான டேட்டாஸை தான் இந்த காலம் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காலமில் இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும்தான் ஃபில் ஆக போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு 4 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ராப் டவுனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த காலம் ஃபுல்லாக வந்து ஒரு ரோக்கும் ஒரு செல்லுக்கும் வந்து நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த 4 ஆப்ஷனை ஒரு ட்ராப் டவுன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த ட்ராப் டவுன்லேருந்து சூஸ் பண்ணால் போதும், அது உங்கள் செல் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆக்ஷனில் போய் ட்ராப் டவுன் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ஆப்ஷன் காட்டுது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அண்ட் அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் தம்ப்நெயில் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இதே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கீழே வந்து ஆட் நியூ ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் கலர் சேஞ்சிங் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணேன், அதே மாதிரி மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கும் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். யூடியூப் தம்ப்நெயிலுக்கு பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலம் ஃபுல்லாக நீங்கள் அந்த ட்ராப் டவுனை ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஜஸ்ட் காப்பி பண்ணி கண்ட்ரோல் C ப்ளஸ் பண்ணி அண்ட் கண்ட்ரோல் V கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த காலம் ஃபுல்லாக அந்த ட்ராப் டவுன் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து மாற்றி அந்த 3 ஆப்ஷன்லேயே மாற்றி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் டவுன் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆக்ஷனில் இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் ஆப்ஷன். ஸோ இந்த லிங்க் ஆப்ஷன் என்னன்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஒரு எம்டி செல்லை செலக்ட் பண்ணிட்டு இந்த லிங்க் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்ரெடி டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, கேன்வா டிசைன்ஸ், அதெல்லாம் ஷோ ஆகும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டோட URL காப்பி பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வெப்சைட்டோட URL காப்பி பண்ணி இங்கே என்டர் எ லிங்க்ல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து எனக்கு எனேபிள் இருக்கும். இப்போ நான் எப்பெல்லாம் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறனோ கரெக்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இது நார்மலாக நீங்கள் ஜஸ்ட் வந்து எக்ஸலில் எப்படி வந்து ஒரு லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான். ஸோ இது ஏன் நம்ம லிங்க்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணுறோம்னா அது வந்து உங்களுக்கு ஹைப்பர் லிங்காகவே ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா டிசைன். ஸோ கேன்வா டிசைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு எம்டி செல்லை கிளிக் பண்ணிட்டு கேன்வா டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிசைன்
டிசைன் நீங்கள் கேன்வாவில் இருக்கிற டிசைனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேன்வா டிசைனோட லிங்க் வந்து இதில் பேஸ்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேன்வா டிசைன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கேன்வாவில் இருக்கிற எல்லா டிசைனுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து இதை சூஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிவியூவும் காட்டுது அண்ட் அதே மாதிரி அந்த கேன்வா டிசைனோட லிங்க்குமே இதில் வந்து பேஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் என்னென்ன ஃபார்முலாஸ் காமனாக யூஸ் பண்ணுவோமோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலா கிளிக் பண்ணிங்கனாலே அதில் உங்களுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கும். சம்மு, ஆவரேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார்முலா டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபார்முலாஸ்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஒரு அப்கிரேடான வெர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, மேஜிக் ஃபார்முலாஸ் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 rows கிட்ட வந்து ஒரு நம்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு செல்லில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட டோட்டல் வந்து வரணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே டோட்டல்னு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தோடைய ஆட் வந்து எனக்கு இந்த பாக்ஸில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் எதில் வரணுமோ அதை அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேஜிக் ஃபார்முலாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ மேஜிக் ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் வேல்யூஸ் இன் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த செல்லேருந்து எந்த செல் வரையும் அப்படின்றத நான் இதில் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா K2லேருந்து K7 வரையும் எனக்கு ஆட் ஆகணும் அப்படின்ட்டு K2 அண்ட் K7 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். சாரி, K3லேருந்து K7 வரையும் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ நான் இன்சர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த செல்லில் அந்த ஃபார்முலா இன்சர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் கீழே எனக்கு வந்து அந்த டோட்டல் வந்து கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு செல்லை கிளிக் பண்ணி எந்த மாதிரியான ஃபார்முலா உனக்கு வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், அந்த ஃபார்முலாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இப்போ அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபார்முலா வேணும் அப்படின்ட்டு கொடுக்குறேன். இந்த செல்லேருந்து இந்த செல் வரையும் எனக்கு வந்து ஆவரேஜாக இந்த டோட்டல் இங்கே வரணும் அப்படின்னு நான் வந்து இப்போ டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜோட ஃபார்முலா வந்துடுச்சு. இப்போ நான் இன்சர்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஆவரேஜ் வந்து வந்துடுச்சு. இப்போ நான் நம்பர்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னா கரெக்டாக அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்றது இந்த டோட்டல் பாக்ஸில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸலோடைய ஃபார்முலாஸ் வந்து தெரியணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஃபார்முலா எனக்கு இந்த மாதிரியான ஒர்க் வந்து இந்த பாக்ஸில் வரணும், இந்த ஃபார்முலா வந்து எனக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே, வேர்டிங்ஸில் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் வந்து இதில் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த மேஜிக் ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ இது வந்து நீங்கள் நார்மல் எக்ஸலில் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் நார்மல் எக்ஸலில் பதிலாக இந்த கேன்வா ஷீட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் ப்ராம்ப்ட் மூலயமா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கேன்வா ஷீட்ஸை நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்ஷன்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் ஆப்ஷன். ஸோ கமெண்ட் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக எப்படி வந்து கமெண்ட் இப்போ ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நெக்ஸ்ட் யாராவது இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் ஏதோ கமெண்ட் இருக்குது அப்படின்ற அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் சார்ட்ஸ் தான். ஸோ இது எப்படி நம்ம ஆக்ஷனில் பார்த்தோமோ அதே தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டிங். ஸோ சார்ட்டிங் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணியிருந்தா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலத்தில் வந்து காலமில் இருக்கிற கண்டென்ட்ல ஸ்டார்டிங் லெட்டர் வந்து A to Z மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து Z to A மாதிரி அரேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு காலம் செலக்ட் பண்ணுறேன். காலம் செலக்ட் பண்ணிட்டு சார்ட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா A to Z இல்லை Z to A அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து A to Z கொடுத்தேன்னா கரெக்டாக பாருங்க CF அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எனக்கு அரேஞ்ச் ஆயிடுச்சு. ரோஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகிடும். இதே நான் வந்து Z to A அப்படின்னு கிளிக் பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ரோஸ்லாம் அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சார்ட்டிங்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பர் ஃபார்மேட்டிங். ஸோ இப்போ ஒரு செல்லில் வந்து நம்பர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்டி செல் கிளிக் பண்ணிட்டு நான் இந்த நம்பர் ஃபார்மேட் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு நம்பர்ஸாக வேணுமா இல்லை பர்சன்டேஜ் வேணுமா? நான் இப்போ ஜஸ்ட் பர்சன்டேஜ் கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த செல்லில் எனக்கு அது வந்து லாஸ்ட்டாக பர்சன்டேஜில் தாங்க வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் ஷோ ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கரன்சி கிளிக் பண்ணிட்டு அப்போ ஒரு நம்பர் கொடுத்தேன்னா எனக்கு அது வந்து கரன்சி சிம்பிளில் காமிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் ஆப்ஷன்ஸ். ஸோ டெசிமல் ஆப்ஷன்ஸ் என்னன்னா இப்போ ஜஸ்ட் நான் வந்து இங்கே 0 இருக்கு இல்லையா, இந்த 0க்கு பதிலாக இப்போ நான் வந்து இந்த செல்லில் ஒரு நம்பர் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெசிமல் ஆப்ஷனில் போய் அந்த 0க்கு பதிலாக இப்போ நான் வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே 2ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அத்தனை அளவுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து வர 0 வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லோடைய கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செல்லுக்கும் உங்களுக்கு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸலில் எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு பார்டர்ஸ் வேணுமோ
வேணுமோ அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு பார்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட திக்னஸ், கலரு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸல்ல நம்ம எப்படி பார்டர்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்வால நார்மலாக கொடுத்தது தான். இதில் ஒரே ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட். ஸோ இந்த விராப் டெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு கேன்வா ஷீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, எக்ஸல் டைப்பில் நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு செல்லை வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செல்லோட சைஸை தாண்டி உங்கள் டைப்பிங் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த செல் பார்க்க எப்படி இருக்குன்னா பாதியிலே வந்து அந்த வேர்டிங்ஸ் வந்து கட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த விராப் டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக இருக்குது, நான் இப்போ விராப் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த செல்லில் நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அது எல்லாமே அந்த செல்லில் விசிபிள் ஆகிற மாதிரி நெக்ஸ்ட் லைனில் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து விசிபிலிட்டிக்காக இந்த விராப் டெக்ஸ்ட் கொடுக்கறது. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செல்லை வந்து டைப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு டைப்பிங் வந்து பாதி தான் அந்த செல்லில் வந்து விசிபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விராப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செல்லில் நீங்கள் என்னென்னலாம் டைப் பண்ணீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி கொடுத்துரும். நெக்ஸ்ட் லைனில் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து விராப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேன்வா ஷீட்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கேன்வா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி கேன்வா 2025 அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ கேன்வா ஷீட்ஸ் ஆகட்டும் அண்ட் அதே மாதிரி போட்டோ எடிட்டர் அண்ட் அதே மாதிரி கேன்வா கோட், கேன்வா ஏஐ, இதை பத்தி எல்லாமே நம்ம செப்பரேட்டா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க 2025 அப்டேட்டை லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் கேன்வா ஃபுல் கோர்ஸ் வீடியோவில் பார்ட் 2 இந்த 2025 அப்டேட்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.